அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நாட்டில் எல்லாமே அப்டேட்டாக இருந்தாகணும். அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் வாழ முடியுன்றாங்க. அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிற மத்தியில் இன்னைக்கு நம்ம பாட்டு மன்றத்தில் என்ன பார்க்க போகிறோம்? பாட்டு மன்றமா? ஏங்க வாயை பழகுறீங்க? ஹார்மோனியம் பெட்டி வச்சிருக்காங்க, அப்போ பாட்டு மன்றமாக தானே இருக்கும். பாட்டு மன்றம் நான் பேசுனது இல்ல. நான் கூட தாங்க பேசுனது இல்லை. ஹார்மோனி பெட்டி வச்சுட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க இது பட்டி மன்றமா பாட்டு மன்றமா? இவங்களே பாட்டு மன்றத்தில் கலந்துக்கிறது இல்லையாம? சாரி சார் போன ஷூட்டிங்ல வச்சது சார். போன ஷூட்டிங்கில் வச்சதா? அடச்சா. ஏங்க நீங்கள் 2 பேரும் போன ஷூட்டிங்கில் உட்காந்தீங்களா? இல்ல சார், நாங்க 2 பேரும் சார். அப்போ ஓகே. இப்போ நம்ம பாட் அரங்கம் கிடையாது, எடுத்துன்னு போயாச்சு. பட்டிமன்றம் அப்படின்ற ஒன்றுனாவே பல விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து பேசக்கூடிய விஷயம். அப்படி இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கொடுத்தாங்களே, கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு சொன்னாங்களா தலைப்பு? ஏதாச்சும் சொன்னாங்க பாருங்க. ஒரு நடுவருக்கு சொல்லலை, அணி தலைவருக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அநியாயம் பாருங்க. என்ன சார் தலைப்பு? பிபி ஏறுறது ஆ, வீட்லயா வெளியிலயா? அருமையான தலைப்புங்க, இன்னைக்கு தேவையான தலைப்பு. இதில் நீங்கள் எந்த அணிக்காக பேச போறீங்க? பிபி ஏறுறது 100% வீட்ல தான். அப்போ இவர் என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சிக்கலன்னா நடுவரே இல்லை, வெளியே தான். இப்போ 2 ஜாம்பவானவர்கள் வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவானவங்க. 3 டிகிரி படித்த இவர் அப்படின்னு சொல்லணும் ஆசை, ஆனால் படிக்கலை, அதனால் அதை சொல்ல முடியாது. இவர் யார் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை சொல்லணும்ல. உங்கள் பேர் என்ன சார்? கார்த்திகேயன். கார்த்திகேயன். திரு கார்த்திகேயன் அவர்கள். திரு கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்றதே மர்மம் ஆயிடுச்சு, விடுங்க. திரு கார்த்திகேயன் அவர்கள் இந்த சமூகமே பிபி ஏற்றத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கார். இல்லைங்க, இந்த சமூகம் கிடையாதுங்க, வீடு தான், குடும்பம் தான், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக. உங்கள் பேர் என்ன சார்? ஜாலி. என் பேர் ஜாலி. சந்தோஷமாக இருக்கிற ஒரு பிபி ஏற்றி விட்டுருக்கீங்க திரு ஜாலி அவர்களை. இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு பேச போகிறாங்க இந்த தலைப்பில். அருமையான தலைப்பு. இவரை பற்றி சொன்னேன் இல்லையா, 4 டிகிரி 3 டிகிரி 8 டிகிரி 10 டிகிரி படிக்கலை, அதனால் நான் அதை சொல்ல முடியாது. பேசுறதுக்கும் ஒரு படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் யார்? ஜாலியா என்பவர் சமூகத்தை எழுதியவர். சமூகத்தை எழுதியவர். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன சமூகம்? இந்த கல்யாண நோட்டீஸில் கோதண்டன் அவர்கள் சமூகம், சுந்தர் அவர்கள் சமூகம், அந்த தெருவில் நோட்டீஸில் ஃபுல்லாக இவர் தான் தருவார். ஸோ சமூகத்தை எழுதியவர் இவர். இந்த 2 பேருமே மிக 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 பெரிய திறமைசாலிகள். இப்போ சொல்லி வைப்போம், பேசின அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ திறமைசாலிகள். ஆனால் தேவையான தலைப்புங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஜுரம், தலைவலி, முட்டி வலி, கால் வலி, எந்த வலி போனாலும் முதல்ல இங்கே ஒன்று சுற்றி விட்டுறாங்க, பிபி செக் பண்ணிப்போம். அப்போது ஒரு மனிதன் சரியாக இருக்கிறானான்னு முதல்ல பார்க்குறது பிபி தான், அப்புறம் தான் சுகர். இது எல்லார் வீட்லேயும் வந்துடுச்சு. அப்போ பிபின்றது மனுஷனுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் இருக்குன்றது உண்மை. அது ஏறுறது எங்கே? அதுதான் இன்றைய தலைப்பு. சமூகத்திலா அல்லது குடும்பத்திலா? இதை பற்றி தெளிவாக சொல்வதற்காக சரி, எனக்கு அடிக்கடிக்கு மறந்து போகும். உங்கள் பேர் ஒரு தடவை சொல்லுங்கள். கார்த்திகேயன். கார்த்திகேயன். நடுவராக உட்காந்து பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கலன்னா பார்த்துங்க, எனக்கு ஞாபகம் மறந்தே அதிகம். பேசுனது உடனே பதில் சொல்லிட்டா தப்பிச்சுப்பேன், இல்லைன்னா இவர் பேசுறது திருப்பி ஒரு தடவை பேச வைப்பேன். திரு கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இவ்வளோ நேரம் பேசினார். பேசுனீங்க? இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஐயோ மறந்துட்டேன், நான் ஞாபகம் மறதில்லை. அழகாக பேசினார்னு சொன்னேன் அப்படின்னா அழகாக பேசுவார் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கார்த்திகேயன் அவர்கள் என்ன தலைப்பில் பேச போகிறார் அப்படின்னா, இந்த நாட்டிலே படித்தவர் இருக்கிறார் இல்லையே. தலைப்பு ஆல்ரெடி சொல்லிட்டோமே. தலைப்பு சொல்லிட்டோம். என்னங்க தலைப்பு? பிபி ஏறுறது வீட்லயா? விடுங்க, எத்தனை வந்தால் ஞாபகம் மாதிரி ஞாபகம் வந்துடும். பிபி ஏற்றுவது பொண்டாட்டியா அல்லது சமூகமாக தானே? சமூகம். சாரிங்க, தலைப்பிலே இவ்வளோ நேரம் சுற்றுதே. இவங்க எப்போ பேசி எப்போ முடிச்சு? ஓகே, டாபிக் உள்ளே நம்ம போயிடுவோம்.
திரு கார்த்திகேயன் அவர்கள் இப்போ பேச போகிறது பிபி ஏற்றுவதற்கான இடம் எது அப்படின்னா சமூகம் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அழகாக பேசுவார், எதிர்பார்க்குறோம். எப்படி பேசுகிறான்னு பேசிட்டு கேட்போம். சரிங்களா? கார்த்திகேயன் ரொம்ப நேரம் இப்படியே அமைதியாக இருக்க முடியாது சார். எங்களுக்கு பிபி ஏறாமல் பேசுங்க. வில்லேந்தி புறப்பட்ட வீரர்களின் மத்தியில் தமிழ் சொல்லேந்தி புறப்பட்ட எங்கள் காமெடி நாயகரே, நடுவராக வந்தது இந்த தமிழகம் செய்த பெரும்பாகியம். தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சொல்லிட்டீங்களா? நாளை காலை என்னென்ன எஸ்எம்எஸ் வரப்போதோ. இப்போ பிபி ஏறுறது வந்து வெளியில தான் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு பாருங்க ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்த உடனே வாசல்ல கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. நான் ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள ஒரு காரு சல்லுன்னு என்னுடைய லெஃப்ட் சைட்ல இருந்து வேகமா வருது. அப்ப மெயின் ரோட்ல வீடு இருக்குன்னு சொல்லுங்க. அது நாங்க செஞ்ச புண்ணியம். அந்த இடத்துல அந்த கார் கொஞ்சம் மெதுவா போவாங்களா, நம்ம மேல தண்ணி அடிக்காதா அப்படின்னு நானும் ஒரு நப்பாசையோட கொஞ்சம் ஓரமா தான் ஒதுங்கி நின்னேன். ஆனா பாருங்க, ரொம்ப வேகமா வந்த காரு என்னுடைய நல்ல ட்ரெஸ் மேல வேகமா தண்ணி அடிச்சுட்டு அந்த கார் பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவசர அவசரமா ஒரு வேலைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில போலான்னு கிளம்பும் போது அடுத்த 5வது நிமிஷம் வெளியில வந்த சூழ்நிலை உடனே நம்ம பிபி ஏத்திடுது. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போன உடனே அன்பா அச்சச்சோ என்னங்க ஆச்சுன்னு கேட்டுட்டு உடனடியா நமக்கு அடுத்த வேற மாற்று துணி கொடுத்து நம்ம மனைவி அனுப்பி வச்சாங்கிறது. நம்ம மனைவின்னு சொல்லாதீங்க, ஒரு மாதிரி ஆயிடும். உங்க மனைவின்னு சொல்லுங்க. என்னுடைய மனைவி அனுப்பி வச்சாங்கிறது ஒரு செய்தி. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிபி ஏறுறது வந்து நமக்கு வந்து இந்த இடம் தான் அந்த இடம் தான்னு எப்பவுமே சொல்லி வச்சு வராதுங்க. நீங்க நல்ல மனநிலையோட போயிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க. பின்னால் இருக்கிற ஒருத்தர் யூட்டன் திரும்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை லைனை வயலேட் பண்ண சொல்லி நொய் 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 நொய்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் அவர் வெயிட் பண்ணாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிபி ஏறாது. சிக்னல் வந்த உடனே நீங்களும் போயிடலாம். அதே மாதிரி தான் பாருங்க, இப்போ வெளியூர்லாம் பயணம் நிறைய போயிருப்பீங்க. இப்போ ஒரு நிமிஷம் குறுக்கிடுக்கணும் வேணாம். திடீர்னு ஒரு சிக்னல்னாரு, எனக்கு ஆச்சரியம். திடீர்னு சினிமாவா? திடீர்னு ஒரு சிக்னல் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஒரு குழப்பமாக தான் இருக்கு. நமக்கு பிபி ஏற மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா இது நம்ம சமூகத்துல தான் இருக்கும். அதை தான் அவர் விளக்குறாரு. சொல்லுங்க. ஓகே. இப்போ எப்பவாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் போவோம். அந்த வெளியூர் பயணம் போற இடங்கள்ல எல்லாம் இந்த அரசாங்க பஸ் வந்து எல்லா பஸ்ஸுமே, தனியார் பஸ், அரசாங்க பஸ் எல்லாமே ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவாங்க. அந்த ஹோட்டல் என்னைக்காவது ஒரு சுத்தமான ஹோட்டலா, ஒரு தரமான உணவு கிடைக்கிற ஹோட்டலா நிறுத்தினா நல்லதுன்னு நானும் 35 வருஷமா வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் அது நடக்கல. இதுல பாருங்க, நான் அங்க போய் பிபி என்ன ஏறிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். அங்க இருக்கக்கூடிய உணவை பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நீங்களாம் யாரும் வாங்கி சாப்பிட போறது இல்லை. இதுல ஒரு நாள் அங்க இருக்கிற பாத்ரூம்ல அவசரமா வந்து ஒரு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு 30 ரூபாய் எனக்கு பில் கொடுத்தாங்க. அந்த பில் கொடுத்தது கூட பரவாயில்லைங்க. என்னடான்னு பார்த்தா அதுல பார்சல் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த பில்லுல பார்சல் சார்ஜஸ்ன்னு போட்டு 30 ரூபாய் பில் போட்டிருக்கு. அந்த பில்லை கூட ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் என்னோட பசங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்ப என்னன்னா, பரவாயில்லைங்க, நீங்க வருங்கால சந்ததிக்கு குடும்பத்துக்கெல்லாம் அவன் வேற ஏதோ காட்டுவான். இவர் இது மாதிரி விஷயம்லாம் காமிச்சு வளர்க்குறாரு. சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பிபி ஏறாத குடும்பஸ்தர்கள் யாருமே இருக்க முடியாது. காய்கறிகளோட விலையை கேட்டா, ஒரு பழத்தோட விலையோ காய்கறியோட விலையோ நாளுக்கு நாள் அப்படி எகிரிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பீன்ஸ்னா 270 ரூபா கிலோ, கேரட்னா 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு கம்மி எந்த காயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நேத்து போய் மாதுளம்பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டேன். கிலோ என்ன விலை அப்படின்னு 470 ரூபாய். வேணா யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மாதுளம்பழம் இன்றைய தேதிக்கு 470 ரூபாய். இப்படியெல்லாம் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள், குடும்பத்தர்கள் எப்படி வெளியில வந்து நம்ம என்ன பொருளை வாங்க முடியும்? ஆனா ஒண்ணுங்க, இவர் வந்து கவிதையும் பாடலும் நிறைய எழுதலாம். கற்பனையா சொல்றாரு. 1 கிலோ 100 ரூபாய் கம்மி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 5 கிலோ 100 ரூபாய் தக்காளி விற்கிறாங்க, 3 கிலோ 100 ரூபாய் விற்கிறாங்க. இவர் இந்த நாட்டில் தான் இருக்காரான்ற டவுட் கூட எனக்கு இருக்கு. சொல்லுங்க. ஆக மொத்தம்
பெட்ரோல் பங்க்ல காலையில நீங்க பெட்ரோல் போட போய் நின்னா கூட சரி, உங்களையும் மீறிக்கிட்டு அந்த லைன்ல இல்லாம இன்னொரு வண்டி குறுக்க வந்து நிற்கும். அப்ப ஏறும் உங்க பிபி. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவசரத்துக்காக ஒரு 5 செகண்ட் உங்க வண்டியை நிறுத்திட்டு எதிரில் போய் ஒரு கடையில் ஒன்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உங்க வண்டி காணாம போயிருக்கும். பார்த்தா நீங்க நோ பார்க்கிங்ல நிறுத்தினதா டக்குன்னு உங்க வண்டியை லாக் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப ஏறும். ஏன்னா நிறுத்தினதா அப்படின்றாரு. நோ பார்க்கிங் தான் நிறுத்திருக்காரு இவரு. நிறுத்தினதா தூக்கின்னு போயிடுவாங்களா? நிறுத்தி இருந்தா தூக்கின்னு போயிருப்பாங்க. ஆக மொத்தம் வெளியில தான் வந்து பிபி ஒரு விஷயத்துக்கும் ஏறுதுங்கிறது என்னுடைய அனுபவம். ஆனா இதுக்கு மாற்றா வீட்டுல அப்படி கிடையாது. வீட்டுல பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சு மீறாத மனைவி. ஐயோ அருமைங்க. இவங்க மனைவி மாதிரி கிடைச்சா பூர்வ ஜென்ம புண்ணியம். அன்பே, நீ பௌர்ணமி கழிந்த 15ஆம் நாள் நிலவு அப்படின்னு நிலான்லாம் நம்மளை கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சொன்னேன், சென்னையின் தேவை பாலாறு, நீயோ என் ஜாதக கோளாறு அப்படின்னு. நான் அவங்கள வந்து கிண்டல் பண்றேன்னு தெரிஞ்சா கூட அதை ரசிப்பாங்களே தவிர குடும்பத்துல வந்து சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி சொன்ன பேச்சு கேட்கிற அருமையான பையன். நான் வந்து பையனை ஏசியை எடு அப்படின்னு சொன்னா பையன் ஏசியை எடுத்துட்டு ஜன்னலையும் கதவை மூடிட்டு அந்த அளவுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் வேணுமோ வைப்பான். அந்த மாதிரி குடும்பம்ங்கிறது வந்து ஏசி எடுத்துட்டா எனக்கு புரியலங்க. சத்தியமா குழப்பமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து பிபி என்ன ஏத்தி இந்த சமூகத்துல இருக்குன்னு காமிக்க வராரா இல்ல பிபியை பத்தி பேச வரா? ஏசி எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏசியை எடுத்துட்டு கதவை மூடிட்டு டெம்பரேச்சர் வச்சுட்டு நமக்கே பிபி ஏறுது. உண்மையிலே சொல்றது சமூகத்துல இது மாதிரி ஆளுங்க வந்தா பிபி ஏறதான் செய்யும். அதாவது ஏசி ரிமோட்டை இப்ப வந்துட்டாருங்க லைனுக்குள்ள. அதாவது நேத்து எங்கேயோ வச்ச ஏசி ரிமோட்டை கரெக்டா தேடி எடுத்து நம்ம வீட்டுக்கு வர நேரம் பார்த்து கரெக்டா ஏசி டெம்பரேச்சர்ல அளவா வச்சு நம்மள வந்து குளுமைப்படுத்துவார். ஏசி டெம்பரேச்சர் சரிங்க குளுமைப்படுத்துவார். எவ்வளவு டெம்பரேச்சரோ அவ்வளவு வைப்பார். எவ்வளவு டெம்பரேச்சரோ அவ்வளவு வைப்பார் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் ஒரு நாள் என்னுடைய சின்ன பொண்ணு கூட என்கிட்ட கேட்டா, அப்பா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் எஸ் நோ அப்படிதானே சொல்லணும்னு சொல்லுவீங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எஸ் நோ அப்படின்னு 2ல் 1 தான் சொல்லணும் அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, நீங்க வந்து முட்டாள்ங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா. நான் எஸ்ன்னு சொல்றதா நோன்னு சொல்றதா? அருமையான விஷயங்க. ஆனா ஒண்ணு, இவர் குழந்தைய தப்பா வளர்த்திருக்காரு மட்டும் தெரியுது. ஏன்னா குழந்தைகிட்ட யூ ஆஸ்க் கொஸ்டின், நீ என்னிடம் கேள்வி சொல்லலாம். எஸ் நோ இதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வளர்த்தா அந்த குழந்தை எங்கெங்க உருப்படும்? ஒன்று எஸ் சொல்லு இல்லை நோ சொல்லும். அதை தாண்டி எதுவுமே சிந்திக்காது. அப்படி வளர்த்துடாதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அண்ணன். சொல்லுங்க. ஆக மொத்தம் இன்றைய நாளில் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வீட்டுக்குள் நிம்மதியும் வெளியில தான் அவனுடைய பிபி ஏறுதுங்கிறது என்னுடைய இறுதியான வாதம். ஓகே உக்காரு. ரொம்ப தெளிவா அழகா அருமையா புரிகிற மாதிரி சொல்லலைனாலும் அவர் சொன்னது நம்மளா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இப்போ ஒரு பிபியில தான் இருந்தார். அவர் பிபி இல்லாமல் இருந்தார். ஏன்னா அவருக்கு வெளியே வந்தாவே பிபி ஏறிடுதுங்க. என்ன பண்ணுவார் அவர்? அதனால தான் அவரால் ஒரு குழப்ப நிலையிலேயே நமக்கு சொல்லியிருக்காரு. அது குழப்பம்னு சொல்றதை விட அந்த பிபி தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பாட்டை கூட சொன்னீங்கன்னா ரொம்ப ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் புள்ளைய புரிஞ்சுக்கிட்டேன்னு பாடல. அப்போது இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் இவர் சொல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ முடியுன்ற கருத்தை தான் அவர் முன் வச்சார். ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது சிக்னலில் என்ன நடக்குது, வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன நடக்குது, பெட்ரோல் பங்கில் போனால் என்ன நடக்குது. அப்போ அங்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நம்ம போயிருப்போம், அனுபவிச்சிருப்போம். அப்போ அது மறுக்கவே முடியாது. அங்கெல்லாம் பிபி ஏறுது, உண்மை தானே. நீங்கள் பாருங்கள், நம்மளும் அவசரமாக தான் பெட்ரோல் போட போகிறோம், பின்னாடி வரணும் அவசரமாக, ஆனால் நமக்கு முந்திக்கிட்டு போகிறோம். அப்போ கோவம் வரல. அந்த இடத்துல இல்லை, நான் விட்டு கொடுத்து தான் போவேன்னா ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவீங்க, அங்கே திட்டு வாங்கணும். அதனால் பல இடங்களில் வெளியே வந்த அப்புறம் பிபி இருக்கத்தான் செய்யும், அதிகமாக இருக்குது அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்காரு. இல்லை இல்லை நீ சொல்கிறது பரந்த உலகத்தில் பிபி இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை 10க்கு 10 ரூம்லேயே பிபி இருக்குது
அதுதான் உண்மை அப்படின்றத ஜாலியாக சொல்ல வராரு. வாங்க ஜாலி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் நகைச்சுவை மன்னர் கோதண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் என்னுடைய எதிரணியில் வெளியில் தான் எனக்கு இந்த பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகாக பேசிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் நகைச்சுவை மன்னர் கோதண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் என்னுடைய எதிரணியில் வெளியில் தான் எனக்கு இந்த பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகாக பேசிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் வணக்கம். அது ஒரு முறைங்க. எவ்வளோ தெளிவாக அழகாக எல்லாருக்கும் சொன்னார்ல. நீங்கள் சொன்னீங்களா? எனக்கு சொன்னால் உங்களுக்கு தீர்ப்பு கோல் சொல்லிடுவேன்னு என்னை மட்டும் வாழ்த்துறீங்க. நீங்கள் நல்லா வருவீங்க, சொல்லுங்கள். நன்றிங்க ஐயா. பிபி பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்குது, வீட்டில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீடு கிட்ட வரைக்கும் வந்துட்டு இருப்போம். நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு எல்லா குடும்ப தலைவனுக்கும் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அப்படி வந்துட்டே இருப்போம், ஒரு ஃபோன் வரும். ஹலோ, எடுத்து பேசுகிறேன், என் பொண்டாட்டி தான். என்னங்க வர சொல்ல இன்னைக்கு வீட்டில் எதுவும் சமைக்கலை, நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னன்னா வீட்டில் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பான், தோசை இட்லி பொங்க. ஏன்னா ஈவினிங் என்ன சமையல் பண்ணலன்றத அவ்வளோ தெளிவாக பேசுவான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுலேயே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற அந்த பிபி பார்த்தோன்னா அப்படியே சர்ற நம்மளுக்கு மேலே ஏறும். வாங்கிட்டு போயாச்சு, உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்னதே மறந்து போயிட்டுருக்கோம். அம்மா வீட்டுக்கா? எதுக்கு போனோம்? எங்க போன வாரமே சொன்னேங்க உங்கள்கிட்ட போகணும்னு சொன்னேன். ஃபங்க்ஷன் நடக்குது, என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, கோல்டு நகையெல்லாம் வர வாங்கணும்னு சொல்லுங்க. நகை வாங்கணுமா? ஹார்ட் அட்டாக். அப்படியே பிபி கூட வராது, ஹார்ட் அட்டாக் வர பாதி இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பார்த்துக்கோங்க. இதே இப்போ எங்க அம்மா அப்பா வர்றாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. எனக்கு இன்னமும் அந்த அம்மா மேலே தப்பாகவே தெரியல. மறந்தது உங்கள் தப்பு. மறந்து போயிட்டு உங்கள் தப்புக்கு அவங்கள எப்படி பலிக்கடை ஆக்குவீங்க? அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போகணும், தங்கச்சிக்கு விசேஷம் வச்சுருக்கோம், கோல்டு எடுக்கணும், இவ்வளவும் சொல்லிட்டாங்க. அங்கேயும் பிபி ஏறுது. அவங்களுக்கு தான் பிபி ஏற்றுறீங்க நீங்கள். அவங்க போன வாரமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, விட்டுட்டு இவருக்கு பிபி ஏதுன்னு மாற்றி சொல்கிறாரு. சரி விடுங்க, பார்ப்போம், சொல்லுங்கள். இதே எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் எனக்கு தலைவலிங்க, இன்னைக்கு ரொம்ப ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்களேன் அப்படின்வான். தலைவலி விட்டுதுன்னு போயிட்டு வர வேண்டியதுங்க. என்னங்க நீங்க? சரி ரைட்டு. அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, வந்தா குடும்பத்தோட வா, நீ தனியா வந்துடாத. எங்க அம்மா சொல்றாங்க நடுவர்களே, வந்தா குடும்பத்தோட வா, புள்ள குட்டியோட வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போப்பா. இது யாரோ மூணாவது மட்டும் ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு குடும்ப ஃபங்க்ஷனு, எல்லாரும் ஒன்னா வந்துட்டு போங்க அப்படிங்க. இவ அப்பதான் இல்லைங்க இன்னைக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வேணா போயிட்டு வந்துருங்கன்னுவான். அதுல நம்மளுக்கு அது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறும். கண்டிப்பா ஏறும். ஆனா உங்க அம்மா சொன்ன வார்த்தை கொஞ்சம் எனக்கே வலிக்குதுங்க. நீ மட்டும் வராத, பெத்த புள்ளிய வராதன்னு சொன்ன ஒரு அம்மா என்ன அநியாயமா இருக்கு? வந்தா மருமகளோட குடும்பத்தோட வா, இல்லைன்னா நீ வராத. என்ன நான் சொல்றது? சொல்லுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் குடும்பத்தோட வந்துருங்க தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அது சொல்லுவாங்க. ஆனா நீ வந்துடாதன்னு எந்த குடும்பத்திலும் சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னன்னா அவங்க வர சொந்தக்காரங்களா, எங்க உங்க பொண்டாட்டி எங்க, உங்க பிள்ளைங்க எங்க, அப்படிதான் கேட்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அது இருக்கட்டும் ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே அவங்க தங்கச்சிக்குன்னா இத்தனை சவரத்துல வந்து வளக்காப்பு வாங்கணும், இத்தனை சவரத்துல வந்து செயின் வாங்கணும் அப்படின்வான். இதே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல சின்னதா ஒரு கிஃப்ட், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாங்க அப்படின்வான். அதுக்கு விஷயம் இருக்குங்க. நீங்க யாருக்கு வாங்கி தரீங்கன்றதுன்னு இருக்கு. மச்சின்ச்சிக்குன்னா அவளே சொல்ல தேவையில்ல, நீங்களே வாங்கி கொடுத்துக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்களே தவிர தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க மேடைக்காக. சொல்லுங்க. அது விட்டுங்க ஐயா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, அது வீட்டுக்கு வந்துட்டோம். அது முடிச்சோம்னா அடுத்தது ஆரம்பிப்பான் புதுசா ஒரு இப்போ என்னங்க பண்டிகை வருது, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கணும். துணிமணி எடுக்கணும், ஓகே, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கணும், ஓகே, ஃபங்க்ஷன் வருது எல்லாருக்கும் எடுக்கணும் வச்சுங்க. அப்பதான் ஒரு லிஸ்ட் வரும். நம்ம துணி கடையில் போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பிபி. நீங்க உட்கார்ந்து மட்டும் இருங்க, காலையில் நம்ம உட்காந்து பார்த்தா சாயந்தரம் 5 மணி ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இருக்குல்ல, நம்மள பார்ப்போம், நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம பாக்கெட் பர்ஸ் எடுத்து திறந்து பார்ப்போம். நம்ம மணி எவ்வளோ பில்லு வர நம்மளுக்கே தெரியாது.
எவ்வளோ போடுவாங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தோன்னா லிஸ்ட் பெருசா இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா சின்னதா ஒரு வேட்டி ஒரு சட்டை அப்படிதான் இருக்கும். அவங்க பட்டு வேட்டி பட்டு பாவாடை, பிள்ளைங்களுக்கு பட்டு சட்டை, அப்படியே லிஸ்ட் பெருசா நீண்டுகிட்டே போகும். சொல்லுங்களேன், நம்ம சம்பாதிக்கிற நம்ம இதுல நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த கேத்த மாதிரி வாழணும்னு நினைக்கணும். அவங்க நினைப்பாங்க, நீங்க உள்ள போகும்போதே சொல்லியிருக்கணும் இதுதான் பட்ஜெட்டு, பர்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு, நீங்க சொல்லாதது உங்க தப்பு, நீ போ வாங்கிட்டு வானா அவங்க நீட்டமா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தப்பு உங்க மேல வச்சுட்டு அவங்க மேல போடலாமா? ஒரு கணவன் அவங்க எவ்வளவு குடும்ப தலைவனுங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். அடுத்த லிஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், எல்லாரும் வரும். பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் சொந்தக்காரங்க வரும், எவ்வளோ நம்ம வெளியில் இருக்கவங்க. வெளியில் போனால் உண்மையாலுமே சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஆஃபீஸில் போனால் நிம்மதியாக இருப்போங்க. எந்த பிரச்சனையும் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துமா வீட்டை வந்து அது நம்ம கார்த்திகேயன் ஐயா அவர் சொன்னார், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் யாரோ ஒருத்தன் போஸ்டில் சேர் அடிச்சுட்டு போயிட்டான், அதை எடுத்துட்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்தா சந்தோஷமா துவைப்பேன். எங்க உலகத்துலயும் நடக்கும். யார் வீட்டுலன்னா உங்க வீட்டுல யார் வீட்டுல அவங்க பொண்டாட்டிங்க வெளியில ஒருத்தன் சேர் அடிச்சுட்டு போட்ட சட்டையை எடுத்துட்டு போய் கொடுத்தா, ஏன் அவனுக்கு பார்த்து போ தெரியாத என்னையா நீ ஒருத்தன் வெதிர்க்க போற தண்ணி அடிச்சுட்டு போற இடத்துக்கு நான் போய் நின்றுட்டு இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்றாரு அவ்வளோ சந்தோஷமா வாங்கி துவைக்கிறாங்களாம். அவங்க பொண்டாட்டியை பத்தி தாங்க சொன்னாங்க. இல்ல பொண்டாட்டியை பத்தி அவர் சொல்ல, என் பொண்டாட்டி எடுத்துட்டு போனா வச்சுங்களேன் அந்த சட்டையா ஓகே சந்தோஷப்படுறேன், நீயே உக்காந்து துவையான்னு என்ன, நான் ஏன் துவைக்கணும்? பார்த்து போகாது, வண்டி வருது கண்ணு தெரியாம போயிட்டு இல்லத்தை அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டு நான் துவைக்கணுமா? இருக்கிறதே இருக்கு ஏகப்பட்ட துணி மணி உங்க டெய்லி துவைச்சிட்டு இருக்க ஒரு நாளைக்கும், நீ உக்காந்து நான் துவைச்சிட்டு இருக்கேன் நடுவர்கள, நான் துவைச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம். அவ்வளோ சந்தோஷமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவரு அழுக்கு பண்ணி போட்டதை அவங்க வீட்டுல சந்தோஷமா துவைக்கிறாங்களா? துவைச்சிருந்தாவே அரை மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். அவர் துணியை இது வரைக்கும் நீங்க 1.5 மணி நேரமா துவைக்கிறீங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு தூங்கலாம்னு நினைப்போம். நம்ம அவ்வளோ ஒர்க் லோடு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம்னா தூங்குறீங்களா வீட்டுல தூங்குறீங்க? ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுக்கல, வீட்டுல வந்து நிம்மதியா தூங்கலாம், வீட்டுல வந்துட்டுமே நிம்மதியா படுக்கலாம்னு படுத்த அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா டிவி வால்யூம் அதிகமா வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அங்க ஒரு சண்டை நடக்கும். நான் இந்த சேனல் வைக்கிறேன், நான் அந்த சேனல் வைக்கிறேன், என் பையன் வந்து கார்ட்டூன் டிவி வைக்கணும், என் பொண்டாட்டி வந்து நாடகம் பார்க்கணும்னுவா. இதே ஒரு பெரிய நாடகமா எழுந்து வந்து நம்ம தூக்கம் கலைஞ்சு போயிட்டு ஆபீஸ்ல இருந்து நிம்மதியா வந்து வீட்டுல படுக்கலன்னா அது ஒரு பிபி, அது பாட்டு ரைஸ் ஆயிட்டே இருக்கும். எத்தனை வகையில நம்ம வீட்டுல சந்தோஷம். ஒரு விஷயம் எனக்கு புரியல, ஆபீஸ்ல இருந்து வந்து நிம்மதியா வீட்டுல, அப்ப ஆபீஸ்லயே நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அங்க நிம்மதியா இருந்து இன்னொரு நிம்மதி தேட வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுக்கலாம்னா படுக்க முடியல நடுவர்களே. சரி, அப்ப வெளியே நிம்மதி இருக்கா இல்லையா? அவ்வளவு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு வருமே நம்ம. அப்புறம் அங்கதான் நிம்மதியா, அது எதுக்கு வீட்டுல வேற ஒரு நிம்மதியை தேடுறீங்க? வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரிமோட் இதை மாத்திரம், அதை உடைக்கிறேன், இதை போடுறேன், இதை பண்றேன், எக்கச்சக்கம் நமக்கு அதிகமான ப்ரெஷர். பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல மட்டும்தான் அவங்கவுங்க வகையில பார்த்தா பிள்ளைங்க நம்மளுக்கு ஒரு பிபி ஏத்துவாங்க, மனைவி ஒரு பிபி ஏத்துவாங்க, நம்ம கூட பிறந்தவங்க எல்லா சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வீட்டுல தான் பிபி நம்மளுக்கு ஏத்துறாங்கன்றத நம்ம தெளிவா சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாங்க உக்காருங்க. 2 பேருமே அருமையா பேசினாங்க. ஆக்சுவலா ஒரு நடுவர் என்ன பேசணும்னா அங்க பேசக்கூடியவங்களுக்கு சாதகமா பேசணும். நான் ஆப்போசிட்டா பேசியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இவர் பேசினா ஆமாங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லைங்கன்னு மறுத்திருக்கேன். இவர் பேசினாலும் இல்லைங்கன்னு மறுத்திருக்கேன். இந்த சமூகத்தில் பிபி எங்கே ஏற்றுறாங்க? குடும்பத்திலையா வெளியேலையா? யாருக்கெல்லாம் பிபி வெளியேற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது எல்லாருக்குமே. வீட்டில் யாருக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு வரமுறை வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். கணவனுக்கா மனைவிக்கா குழந்தைக்கா அப்படின்னா வீட்டில் இருந்தே குறைந்தபட்ச ஆட்கள் தான். அவங்கக்கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டையும் அனுசரணையாக இருப்பாங்களான்றது கஷ்டம்தான். இப்போ 2 இடத்துலையுமே குழப்பம் இருக்குங்க. இந்த 2 பேருடைய வாதம் வச்சு பார்க்கும்போது பிபின்றது எங்கே அதிகம்? வாதத்தை மட்டுமே வச்சு பார்க்கணுன்னா 2 பேர் சொன்ன கருத்தில் 2 இடத்துலையும் தான் இருக்குது. எங்கே அதிகமாக இருக்குது? இந்த 2 இடத்துல எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, வீட்டில் திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் பிபி இருக்குமா? திருமணம் ஆகாதவங்களுக்கு இருக்காதா அப்படின்னா, திருமணம் ஆனவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ திருமணம் ஆகலாம் வீட்டில் எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, அப்போ அங்கே பிபி குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாமா? இப்போ அதுவும் சொல்ல முடியாது. பசங்களுக்கே பிபிங்க,
ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க அது இதுன்னு. இளைஞர்களுக்கு வீட்டில் அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னு பிபி. ஸோ பிபி வீட்லேயும் எல்லார்கிட்டையும் பிபி வந்தாச்சு. இந்த வெளியே அங்கே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா போராடலாம் பிபி. இது ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்களேன். வெளியே போனால் நிம்மதி தேடி போகிறேன், டூருக்கு போகலாம், நிம்மதியாக இருக்கிறதுக்காக ஒரு இடம் போகலாம் சுற்றுலா, அப்போ வெளியே ஒரு நிம்மதி. யாரை குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? குடும்பமே கிளம்புது. வெளியே நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி யாருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும். அப்போ வெளியே பிபி இருக்குன்னு சொன்ன இடத்துக்கு தான் நீங்கள் பிபி குறையணும்னு போகிறீங்க. வீட்டில் பிபின்னு சொன்ன அவங்கள தான் வெளியே குடும்பம் பிபியை குறைக்கிறீங்க. இதுல என்ன தெரியுது? வெளியே பிபி இருக்கா உள்ள பிபி இருக்கான்னா ரெண்டுமே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையுடைய நடைமுறை தான் பிபி இருக்கு. இந்த வாழ்க்கையுடைய நடைமுறை அடுத்தடுத்த தேடலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு லட்சியம், அதை நோக்கிய பயணமாகவே இருக்கு. அதனால தான் பிபி ஏறுது. அந்த பிபியை அதாவது முழுமையாக இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு, அந்த ரிங்டோன் வந்த உடனே நீங்கள் அந்த பேரை பார்த்துட்டு பிபி ஏறுது. ரிங்டோனு கேட்கும் போது பிபி ஏறுதோ இல்லையோ, பேரை பார்த்த உடனே பிபி ஏறுது. சில நேரங்களில் அருமையான பாட்டு வச்சுருப்பீங்க, அந்த பாட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கீங்க, அருமையான பாட்டு நீங்கள் வச்ச ரிங்டோன் தான். இதை கத்திக்கிட்டு என்னங்க ரசித்த பாட்டு அந்த இடத்துல பிபி ஆயிடுது. தூக்கத்தை கலைச்சா நல்ல விஷயம் கூட ஒரு பிபி ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமா இருந்த நேரத்தில் எடுத்து பார்த்தா அதில் வந்த பேர் பார்த்த உடனே பிபி ஏறுது. அப்போ அந்த இடத்துல தான் பிபி இல்லாத இடமும் அதுதான் பிபி இருக்கிற இடம். அதே நண்பன் ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அவன் ஏதோ ஒன்று கொடுத்து உதவ போகிறவன் நான் தான், அந்த நேரத்தில் எடுத்து பேசும்போது பிபி இல்லை. அதே நண்பன் கொடுத்த பணத்தை கேட்கும் போது அவன் பேரையை பார்த்தா பிபி ஏறுது. அதே ரிங்டோனு மற்ற டைமில் கேட்கும்போது நான் எனக்கு பிடிச்ச சவுண்டு அப்படின்றோம். அதே சவுண்டை தூங்கும் போதோ அல்லது முக்கியமான வேலை பார்க்கும் போது இது வேற கத்திக்கிட்டு. அப்போ நம்ம தான் அதை மாற்றுறோம். அது நிலையாக தான் இருக்கு. ஒரு விஷயம் நிலையாக இருக்கு, அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். இதுதான் யதார்த்தத்தின் உண்மை. அப்போ வெளியே பிபி இருக்குன்றதும் உண்மை, வீட்டில் பிபி இருக்கிறது உண்மை. அதை பிபியான்னு நினச்சா பிபி, அது பிபி இல்லாமல் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பிபி இருக்காது. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சான்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ எங்கே விட்டு கொடுக்கணுமோ அது தெரியணும். முதல்ல இந்த அளவுகோல் தெரியாமல் தான் நம்ம எங்கே விட்டு கொடுக்கணும்னு தெரியாது, எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு தெரியாது. இதை தவறுதலாக பயன்படுத்தும் போது பிபி ஏறதான் செய்யும். என் குடும்பத்தினரோடு நான் இருக்கும்போது விட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கும் வெளியே விட்டு கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கவங்ககிட்ட சாரி கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன அது அப்படின்னுவோம். இந்த வெளியே இருக்கவங்ககிட்ட சாரிங்க ஏன் அதை கொஞ்சம் மாற்றி அப்படியே வீட்டில் சாரி தெரியாமல் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதை நம்ம எப்போ சொல்கிறோமோ அங்கே பிபி குறைஞ்சிரும். இங்கே சொன்ன அந்த மன்னிப்பை அங்கே சொன்னால் பிபி குறைஞ்சிரும். இங்கே காட்டுற கோபத்தை சில நேரங்களில் இங்கே ஏன்னா நீங்கள் பண்ண தப்பு அது ஏன் பண்ணிங்க பாவம் அவங்களுக்கு அது அப்படின்னும் போது நம்ம கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த சமூகத்துக்கு நல்லது சேர்ந்துன்னா பிபி குறையும். ஏன்னா ஒரு திருப்தி, சரியான விஷயத்துக்கு தான் நான் சத்தம் போட்டிருக்கேன். அப்போ எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்குது. இந்த பேனா இங்கே இருக்குது, இந்த பேப்பர் இங்கே இருக்குது, புக்கு இங்கே இருக்குது. அணுகும் முறையில் தான் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் சொன்ன ஒரு கருத்து தான் இது, என்னுடைய கருத்து இல்லை. ஒரு கத்தி அதை உருவாக்கும் போது எந்த நோக்கத்துக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியாது, ஆனால் பயன்படுத்தும் போது காய்கறி வெட்டுறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அடுத்தவனை குத்துறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ கத்தி மேலே தப்பு இல்லை, பயன்படுத்துகிற முறையில் தான் தப்பு இருக்குது.
அது மாதிரி தான் பிபின்றது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அதை அனுசரித்து சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் பிபி குறையும். அதனால் பிபி குடும்பத்தில் தானா வெளியே தானா என்ற வாதத்தெல்லாம் விட்டுட்டு பிபி குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இது இவங்க வாதத்தை மட்டும் வச்சு இல்லை, என்னுடைய விஷயமாக மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கின்ற விஷயத்தை எடுத்து பார்த்தா அப்படி தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனால் இந்த தீர்ப்பு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீ எல்லாம் நடுவராக ஒன்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்குமேனு உங்களுக்கு பிபி ஏறும். அதோடைய வெளிப்பாடாக எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க. நான் நடுவராக உட்கார மாட்டேன் எவ்வளவோ சொன்னேன். இவங்க தான் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க, திட்டு வாங்க ஒரு ஆள் வேணும் அப்படி சொல்லி தான் என்னை நடுவராக உட்கார வச்சாங்களே தவிர மரியாதை நிமித்தமாக என்னை உட்கார வைக்கலை. நமக்கு இந்த ஏப்பையும் சாப்பையும் இருந்தால் இழப்பமாக இருந்தால் ஏதாவது பண்ணுவோம்ல, அப்படி தாங்க உட்கார வச்சாங்க. அதனால குற்றமோ குறையோ நிறையோ எது இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைகளை போல நினைத்து நாங்கள் பேசுகிறத பொறுமையாக கேட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி, வணக்கம்.